அந்த கல்லில் பொறிக்கப்பட்ட மொழி. அந்த இரவு உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தின் அடித்தளத்தில் ஒரு இரகசிய அறை திறக்கப்பட்டது. இந்த அறை 1000 ஆண்டுகளாக யாருக்கும் திறக்கப்படவில்லை என்று எச்சரித்தார் பாதுகாவலர். உலகின் தலை சிறந்த மொழியியல் அறிஞர்கள், லத்தீன், கிரேக், ஹீப்ரு, சைனிக் அனைவரும் அங்கே இருந்தனர். அந்த அறையின் நடுவில் ஒரு பழமையான கல்லில் எழுத்துக்கள், ஆனால் யாராலும் படிக்க முடியவில்லை. ஒருவர் சொன்னார், இது கிரீக் அல்ல. மற்றொருவர், லாட்டின் கூட இல்லை. சைனீஸ் அறிஞர் தலையாட்டினார், எங்களுடைய எழுத்தும் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு மூதாட்டி நிதானமாக முன்னே வந்தார். அவர் பெயர் மீனாட்சி அம்மாள், ஒரு எளிய தமிழ் பேராசிரியர். அனைவரும் சிரித்தார்கள். ஒரு பிராந்திய மொழி பேசுபவர் என்ன கண்டுபிடிக்கப் போகிறார்? அம்மாள் கல்லை பார்த்தார். ஒரு நிமிடம் அமைதி. பின் மெதுவாக சொன்னார், அன்னையின் மடியில் மகன் தலை வைத்தான். அறை முழுவதும் மின்னல் விழுந்தது போல அதிர்ச்சி. அவர் படித்தார். அந்த எழுத்துக்கள் தமிழ். அறிஞர்கள் நம்பவில்லை. கார்பன் டேட்டிங் செய்தார்கள். முடிவு வந்தது. கல் 5300 ஆண்டுகள் பழமையானது. எழுத்து தமிழ். அமைதி. மூச்சு கூட கேட்கவில்லை. When civilizations were born, Tamil was already speaking. அந்த இரவில் உலகம் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டது. தமிழ் ஒரு மொழி அல்ல, அது காலத்தை வென்ற